உத்தரகண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏவால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட குதிரை சக்திமானின் கால் அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டு செயற்கை கால் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சில ஆண்டுகளுக்கு முன்பு கடந்து போன உத்தரகாண்ட் வெள்ளத்தில் பல நூறு பேரை காப்பாற்றி கரை சேர்த்த குதிரை சக்திமான் தற்போது கால் அகற்றப்பட்ட நிலையில் பரிதாபமாக காட்சியளிக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் நடைபெற்ற ஆளும் அரசுக்கு எதிரான பாரதிய ஜனதாவின் போராட்டத்தில் முசோரி எம்எல்ஏ உருட்டுக்கட்டையால் தாக்கியதில் குதிரை சக்திமானின் கால் ஒடிந்து தொடர்ந்து ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்தது. களைப்பில்லாமலும் அதிக திறனுடனும் பாய்ந்தோடும் வெள்ளை இன குதிரையான சக்திமான் தொடர்ந்து ரத்தம் வெளியேறிக் கொண்டிருந்ததால் அதிக களைப்புற்று உணவு எடுத்துக்கொள்ளாமல் உயிருக்கு போராடத் தொடங்கியது. பல்வேறு சிறப்பு சிகிச்சைகளை மேற்கொண்டும் குதிரை சக்திமானுக்கு காயம் குணமடையவில்லை. இதனால் கால்நடை மருத்துவர்கள், தன்னார்வ விலங்குகள் நல மருத்துவ குழு என 10 பேர் கொண்ட மருத்துவ குழுவினர் குதிரையின் பாதிக்கப்பட்ட காலை அகற்ற முடிவெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த அறுவை சிகிச்சையில் ஆற்றல் படைத்த குதிரை சக்திமானின் இடது பின்னங்கால் அகற்றப்பட்டு அதற்கு பதிலாக செயற்கைக்கால் பொருத்தப்பட்டது. அறுவை சிகிச்சைக்கு பின்னர் சற்று மயக்கம் தெளிந்த நிலையில் குதிரை சக்திமான் கிரேன் உதவியுடன் தூக்கி நிறுத்தப்பட்டது. आप देख सकते हैं இதனையடுத்து சில தினங்களாக ஆகாரமின்றி உயிருக்கு போராடி வந்த குதிரை சக்திமான் சிறிதளவு உணவு உட்கொண்டது. இதற்கிடையே குதிரை சக்திமானை பாரதிய ஜனதா எம்எல்ஏ கணேஷ் ஜோஷி தாக்கியதாக கூறப்பட்ட விவகாரத்தில் திருப்பம் ஏற்பட்டு அக்கட்சியின் தொண்டர் பிரமோத் போரா என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நைனிடாலை அடுத்த ஹால்த்வானி அருகே உள்ள முக்ஹானி பகுதியைச் சேர்ந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்ததாக உத்தரகாண்ட் காவல்துறை தெரிவித்துள்ளது.